தலைப்பு: யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி. பாகம் 3. யோசேப்பு தனது சகோதரர்களை மன்னித்தல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள 19வது பாடம். ரீப்ரிண்ட் நம்பர் 5225. பாடத்தின் தலைப்பு: விதைத்தலும் அறுத்தலும். ஆதார வசன பகுதி: ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம். ஆதார வசனம்: கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யோசேப்பு மற்றும் அவரது சகோதரர்களின் கதையை பார்க்கவிருக்கின்றோம். பொறாமையினால் ஏவப்பட்டது நிமித்தம் தங்கள் சகோதரனுக்கு செய்திட்ட கொடூரங்கள் பற்றின ஞாபகங்களானது எவ்வாறு தீமை செய்தவர்களை பல வருடங்களாக கஷ்டப்படுத்தி கொண்டு வந்தது என்பது பற்றி இன்றைய பாடமானது விளக்கப் போகின்றதாய் இருக்கின்றது. நம்முடைய ஆதார வசனமானது தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்லாமல் பொதுவான மனுக்குலத்திற்கும் கூட ஒரு பொதுவான கொள்கையாக அமைகின்றது. துணிகரமாயும் அறிந்து உணர்ந்த நிலையிலும் எவராகிலும் விதைக்கப்படுகின்ற எதுவும் நல்லது அல்லது தீயதான அறுவடை ஒன்றை கொண்டு வரும். பஞ்சமானது உலகத்தின் அந்த பாகம் முழுவதும் பரவலாய் காணப்பட்டது. பாலஸ்தீனியாவையும் எகிப்தையும் உள்ளடக்கின நிலையில் பஞ்சம் காணப்பட்டது. எகிப்தில் உணவு பற்றாக்குறை இல்லை என்றும் அங்கு தானியங்கள் உள்ளது என்றும் மிதமான விலைகளில் தானியங்கள் அங்கு விற்பனை பண்ணப்படுகின்றது என்றும் தானியங்கள் எகிப்தில் முன்னமே சேகரித்து வைக்கப்பட்டன என்றும் உள்ளதான செய்தி பரவியது. சொந்தமாக தனித்தனி குடும்பங்களை பெற்றிருந்த தனது குமாரர்களை நோக்கி எகிப்திற்கு போய் கோதுமையை விலைக்கு வாங்கி வரும்படிக்கு யாக்கோப்பு கட்டளையிட்டார். இவர்கள் எகிப்தியராயிராமல் அந்நியர்களாயிருந்தபடியால் இவர்கள் யோசேப்பினிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். யோசேப்பு இவர்களுக்காக காத்து கொண்டிருந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. யோசேப்பு தூபாசி வழியாய் இவர்களிடத்தில் பேசி இவர்கள் சேனையோடு வந்து கோதுமையை திருடி போகத்தக்கதாக எகிப்தில் எவ்வளவு கோதுமை காணப்படுகிறதென பார்ப்பதற்கு வந்திட்ட வேவுக்காரர்களாக இருக்கின்றார்களா என்று வினவினார். இவர்கள் தங்கள் நிலவரத்தை உண்மையாய் விவரித்தார்கள். யோசேப்பு தனது தந்தையை குறித்தும் தனது இளைய சகோதரனாகிய பென்யமீனை குறித்தும் விசாரித்துக் கொண்டார். இறுதியில் இவர்களில் ஒருவரை சிறையில் அடைத்து மீதியானவர்களை தானியங்களுடன் அனுப்பி வைத்தார். அதுவும் இவர்களுக்கு இன்னும் தானியம் தேவைப்படும் என்றும் இவர்கள் தங்கள் இளைய சகோதரனை கொண்டு வந்து தாங்கள் வேவுக்காரர்கள் இல்லை என்று நிரூபிக்கும் பட்சத்தில் பஞ்சம் முடிவது வரையிலும் திரளான தானியங்களை வாங்கிச் செல்லலாம் என்றும் இவர்களுக்கு புரிய வைத்து அனுப்பினார். அதுவரையில் சிமியோன் பிணை கைதியாக வைக்கப்பட்டார். இந்த சகோதரர்களுடைய குற்ற மனசாட்சியானது தங்களுக்கு வந்திட்ட பல்வேறு அனுபவங்களை முற்காலத்தில் தாங்கள் செய்திட்ட தவறுகளுடன் சம்பந்தப்படுத்த ஆரம்பித்தது. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். யோசேப்பு தூபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்கள். யோசேப்பு அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுதார். அவருடைய இருதயமானது கடினமானதாக இருக்கவில்லை. இன்னும் வரவிருக்கிற வருடங்களில் அவர்களுக்கு நன்மை பயக்கின்றதான ஒரு படிப்பினையை மாத்திரமே யோசேப்பு அவர்களுக்கு கொடுத்தவராய் காணப்பட்டார். மேசியாவின் ராஜ்யமானது அதன் ஆசீர்வாதங்களை பொழியும் போது நிஜமான யோசேப்பாகிய மேசியாவும் ஜனங்களிடத்தில் மகா உபத்திரவ காலத்தின் போது யோசேப்பை போன்று கடுமையாக பேசிடுவார் என்றும் என்ன சம்பவிக்க போகின்றதோ என்றும் கவலை கொள்ளவும் மிகுந்த மனவேதனை அடையவும் அனுமதித்திடுவார் என்றும் வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இப்படியாக கர்த்தர் கடுமையாய் காணப்படும் வேளைகளில் அவரது இருதயமானது தவிக்கும் சிருஷ்டியின் மீது முழுக்க அன்பும் அனுதாபமும் கொண்டிருக்கும். இந்த தவிக்கும் சிருஷ்டிக்காகவே அவர் ஏற்கனவே மரித்திருக்கிறார் மற்றும் இவர்களுடைய நலனுக்காகவே அவரது ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படுகின்றது. மேசியாவின் ஆளுகையினுடைய ஆரம்பத்தின் போது காணப்படும் உலகத்தின் மீதான உபத்திரவ காலமானது கர்த்தர் அருளுவதற்கு சித்தம் கொண்டுள்ள ஆசீர்வாதங்களுக்காக மனுக்குலத்தின் இருதயங்களை ஆயத்தம் பண்ணுகிறதற்காகவே என்பது நிச்சயமே.
அநேகம் அடிகள் மற்றும் கொஞ்சம் அடிகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யாக்கோப்பின் 10 குமாரர்களும் தங்கள் கோதுமை தானியத்துடன் திரும்பி வந்தபோது அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அனைத்தையும் தங்கள் தகப்பனிடத்தில் கூறினார்கள். ஏன் தங்களுடன் சிமியோன் காணப்படவில்லை என்பதையும், சிமியோன் பிணை கைதியாக வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதையும் விவரித்தார்கள். இன்னுமாக கோதுமைக்கான பணம் வாங்கப்படாததை கண்டபோது அவர்கள் திகைத்து போனார்கள். அவர்கள் விலையாக செலுத்தியிருந்த பணமானது தங்கள் ஒவ்வொரு சாக்கிலும் திரும்ப செலுத்தப்பட்டிருந்தது, வைக்கப்பட்டிருந்தது. அனைத்தும் அவர்களுக்கு வினோதமாக காணப்பட்டது. மற்றும் அந்த சகோதரர்களின் மனங்களின் கவனமானது அவர்களது சகோதரனாகிய யோசேப்பின் விஷயத்தில் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னதாக செய்திருந்த குற்றத்தின் மீது திரும்பினது. யோசேப்பிற்கு குற்றம் புரிந்தது முதல் இதுவரைக்கும் இடைப்பட்ட வருடங்களில் தங்கள் சகோதரனுக்கு தாங்கள் செய்தது போன்று எத்தகைய ஓர் உபத்திரவத்தை நீதியுள்ள தேவன் தங்களிடத்தில் அனுமதிக்கப் போகின்றார் என்பது தொடர்புடையதான பயம் கலந்த அனுபவங்கள் மற்றும் துக்கங்கள் எனும் கதிர்களை அவர்கள் அநேகந்தரம் அறுத்தார்கள். இந்த கொள்கையானது பொதுவாய் அங்கீகரிக்கப்படுமானால், அதாவது ஒவ்வொரு மீறுதலுக்கும் நீதியான பலனுண்டு எனும் தேவ வார்த்தையினுடைய உண்மைத்தன்மையை அனைவரும் உணர்ந்து கொள்ளுபவர்களானால், ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் அது எவ்வளவு நன்மை பயக்கின்றதாயிருக்கும். பரவி கிடக்கும் மிகவும் தவறான உபதேசங்களினுடைய மூடுபனியில் நாம் நீதியை பற்றின மேற்கூறப்பட்டுள்ள உணர்ந்து கொள்ளுதலையும் தவறு செய்தமைக்கான நீதியான தண்டனை பற்றிய எதிர்பார்த்தலையும் இழந்து போயுள்ளோம். இந்த தவறான உபதேசமானது அனைத்து பாவங்களுக்கும் ஒரே ஒரு தண்டனையை சாற்றுகின்றது. அதுவும் நினைத்து பார்க்க முடியாத தண்டனையை, அதாவது நித்திய சித்திரவதையை சாற்றுகின்றது. எத்தனை சொற்பமானவர்கள் மாத்திரமே இந்த உபதேசத்தை நம்புகின்றார்கள் அல்லது அதனால் உண்மையாய் தாக்கத்திற்குள்ளாகி காணப்படுகிறார்கள் என்பது முதலாவது கவனிக்கப்படத்தக்கதாகும். இவ்வுபதேசத்தின் இரக்கமற்ற தன்மையானது இதை நம்ப தகாததாக்குகின்றது மற்றும் தேவன் முன்னறிவித்துள்ள உண்மையான தண்டனைகளை பற்றின இந்த முதலாம் முரண்பாடு மற்றும் இதன் தீமையான பலனோடு கூட இன்னும் காணப்படும் முரண்பாடுகள் பின்வருமாறு. சபையில் அங்கத்துவம் வகிப்பதன் மூலமாக நித்திய சித்திரவதைக்கு தப்பி கொஞ்சம் குறைவான சித்திரவதையை அடையலாம் என்று நமது கத்தோலிக்க நண்பர்கள் கூறுகின்றனர். இந்த கூற்றானது புராட்டஸ்டன்டினரை காட்டிலும் மிகவும் நியாயமானதாக தோன்றுவதினால் இந்த இரண்டு தீங்குகளிலும் இது குறைவான தீங்காய் இருக்கின்றதென அநேகர் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். மரணத்திற்கு கொஞ்சம் முன்னதாக தேவனே என்னை மன்னியும் என்று ஓர் ஆணோ அல்லது பெண்ணோ கூறி உடனடியாக பரதீசுக்கு செல்லுவார்கள் என்பதும், பாவங்களுக்கான அனைத்து தண்டனைகளிலிருந்தும் தப்பிக்கொள்ளுவார்கள் என்பதும் புராட்டஸ்டன்டின் கூற்றாக காணப்படுகின்றது. இந்த கூற்றுகள் அனைத்தும் பாதகமானதாகவும் முரண்பாடானதாகவும் காணப்படுகின்றதென நாம் கூறுகின்றோம். வேத வாக்கியங்களுடைய கூற்றானது பிரசங்கிக்கப்பட்டு விசுவாசிக்கப்படுமாகில் அது மிகவும் பயனுள்ளதாய் இருக்கும் என்பதில் நமக்கு நிச்சயமே. வேத வாக்கியங்களினுடைய கூற்றானது நம்முடைய ஆதார வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் ஒருவேளை கொடுமை செய்வதற்கான விருப்பத்தை, வஞ்சகமான வார்த்தைகளை, அநியாயத்தை, சுயநலத்தை, தீமை பேசுதலை, பழி தூற்றுதலை விதைப்பானானால் இதற்கான அறுப்பு காலத்தையும் அவன் நிச்சயமாய் கொண்டிருப்பான் மற்றும் அவன் விதைத்திருந்ததற்கான விருப்பங்களுக்கு இசைவான பலன்களை சேகரித்துக் கொள்ளுவான். தெய்வீக ஏற்பாட்டினை மேம்படுத்துவது, மாற்றியமைப்பது என்பது மனுக்குலத்தினால் இயலாத ஒன்றாகும். ஆகையால் அனைத்து கிறிஸ்தவ ஜனங்களும் நீதியை குறித்தும் தேவனுடைய அன்பை குறித்தும் உலகத்தினிடம் சொல்லுவதற்கு புதிதாய் ஆரம்பிக்க வேண்டும். பாவத்திற்கு எதிரான தேவனுடைய நீதியான தண்டனை மரணம் என்றும், ஆனாலும் கிறிஸ்துவனுடைய 1000 வருட மேசியா ஆளுகையின் போது இந்த தண்டனையினின்று விடுவிக்கப்படுவதற்கு கிறிஸ்து மூலமாய் தேவன் ஏற்பாடு பண்ணியுள்ளார் என்றும் உலகத்திடம் சொல்லுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய 1000 வருட ஆளுகையின் போது ஆதாமின் சந்ததியிலுள்ள ஒவ்வொரு அங்கமும் தேவனுடன் ஒப்புரவாகி விடுவதற்கும், தந்தையாகிய ஆதாமின் பாவத்தினால் இழந்து போகப்பட்டதான தேவ சாயலுக்கும் ரூபத்திற்கும் மீண்டுமாக சீர்பொருந்திடுவதற்குமான முழு வாய்ப்பை அருளப் பெற்றுக் கொள்ளுவார்கள்.
ஆனால் இதற்கிடையில் ஒவ்வொரு மனிதனும் தனது ஒவ்வொரு கிரியை, வார்த்தை மற்றும் எண்ணம் தொடர்புடைய விஷயத்தில் பொறுப்பாளியாக காணப்படுகிறான். அவன் எந்த அளவிற்கு வெளிச்சத்திற்கும் அறிவிற்கும் பொன்னான சட்டத்திற்கும் எதிராக பாவம் செய்கிறானோ அவ்வளவாய் அவன் தன் குணலட்சணத்தை சீரழிக்கின்றவனாய் இருக்கின்றான். மற்றும் இப்படியாக தேவ சாயலுக்கும் ரூபத்திற்குமான திரும்பி வருவதற்குரிய தனது வாய்ப்பினை சிரமம் நிறைந்த ஒன்றாக்குகிறான். யாரொருவருடைய மனசாட்சியானது மிகவும் சீரழிந்து போய் காணப்படுகின்றதோ அவன் தனது போக்கினின்று திரும்புவதற்கான தனது வழியினை மிகவும் சிரமமானதாகவும் செங்குத்தானதாகவும், அதாவது ஏறுவதற்கு கடினமானதாகவும் இருப்பதை உணருவான். இந்த திவ்ய பிரமாணத்தின்படி 1000 வருட அரசாட்சியின் போது இன்று கிறிஸ்தவ தேசங்கள் என்று அழைக்கப்படும் தேசங்களில் உள்ள ஜனங்களை காட்டிலும் அந்நிய ஜனங்கள் பெரும்பாதியான வழியில் நடந்து செல்லுவதற்கு மிகவும் ஆயத்தமாய் காணப்படுவார்கள். கிறிஸ்தவ தேசங்கள் என்று அழைக்கப்படும் தேசங்களில் உள்ள ஜனங்கள் மிகுந்த வெளிச்சம், மிகுந்த ஸ்லாக்கியம், மிகுந்த வாய்ப்புடையவர்களாயிருந்து மாபெரும் அறிவிற்கு எதிராய் பாவம் புரிந்தவர்களாயிருந்து தங்கள் மனசாட்சிகளை மிக ஆழமாய் மழுங்க செய்து விட்டவர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்டவர்களில் உள்ள சிலரை குறித்தே நரகாக்கினைக்கு, 2ஆம் மரணத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவார்கள் என்று இயேசு குறிப்பிட்டுள்ளார். யாக்கோப்பின் நரைமயிர்கள் ஷியோலுக்கு இறங்குதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கோதுமை அடுத்த முறை வாங்க வேண்டுமானால் பென்யமீனும் செல்ல வேண்டும் என்பதை பாவப்பட்ட வயதான யாக்கோப்பு கேட்டபோது இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து இது ஒரு காலம் நடக்காது என்று கூறினார். யோசேப்பும் மரித்து விட்டார் மற்றும் இப்பொழுது அவரது இளைய குமாரனாகிய பென்யமீனையும் அவர் இழந்து போக நேரிட்டால் அந்த துயரமானது அவரது நரைமயிரை வேகமாக ஷியோலுக்கு, அதாவது கல்லறைக்கு, அதாவது மரண நிலைக்கு கொண்டு போய் விடுவதாக இருக்கும். நம்முடைய பொதுவான ஆங்கில வேதாகம மொழியாக்கத்தில் இந்த ஷியோல் எனும் வார்த்தையானது அடிக்கடி ஹெல், பிட் மற்றும் கிரேவ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. முற்காலங்களில் இந்த 3 ஆங்கில வார்த்தைகளுமே ஒரே பொருளை உடையவைகளாக காணப்பட்டது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் தான் உருளைக்கிழங்கை புதைப்பதை பற்றி கூறுகையில் புதைப்பதற்கு ஹெல்லின் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். இந்த வார்த்தையானது மனுக்குலம் தொடர்புடையதாக பயன்படுத்தப்படுகையில் சில சமயம் சவக்குழி, கிரேவ் எனும் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஷியோல் எனும் வார்த்தையானது 66 முறை வேதாகமத்தில் இடம்பெறுகின்றதாய் இருக்கின்றது மற்றும் இவ்வார்த்தையானது பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் குழி, பிட் என்றும் பாதாளம், கிரேவ் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ரிவைஸ்டு மொழியாக்கம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவ்வேளையில் ஈடுபட்டிருந்த கல்வியறிவுள்ள மனிதர்கள் ஷியோல் எனும் வார்த்தையினை சவக்குழி எனும் அர்த்தத்தில் ஹெல் என்று மொழிபெயர்த்திடுவதற்கு மறுப்பு தெரிவித்தவர்களாயிருந்தனர். ஏனெனில் இடைப்பட்ட நூற்றாண்டுகளில் அவ்வார்த்தையானது அதன் ஆதி அர்த்தத்தை படிப்படியாக இழந்து போய் அக்கினியும் சித்திரவதையும் உள்ள இடம் எனும் அர்த்தத்தை உடையதாக மாறிவிட்டது. இப்படியான அர்த்தம் எதுவும் எபிரேய வார்த்தைக்கான ஷியோலுக்கு இல்லாதிருப்பதினால் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இப்படியான அர்த்தத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு மறுத்தனர். இந்த உண்மைகள் பற்றின விஷயத்தை இவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். பின்னர் இவ்வார்த்தையானது என்னவாக மொழிபெயர்க்க வேண்டும் என்பதில் வாக்குவாதம் எழும்பியது. அனைவருமே ஒன்று போல் ஷியோலை கிரேவ், டாம், பாதாளம் எனும் ஆங்கில வார்த்தையாக மொழிபெயர்க்கும் விஷயத்தில் இப்படி செய்வது என்பது சில கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அடிப்படையில் மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளது போன்று தோன்றுமென அஞ்சி இப்படியாக மொழிபெயர்க்கப்படுவதற்கு சிலர் ஒத்துக்கொள்ளவில்லை. இறுதியாக இந்த வாக்குவாதத்தை முடித்து வைப்பதற்கான சமாதான ஏற்பாடாக நமது பொது மொழியாக்கத்தில், காமன் மொழியாக்கத்தில் எங்கெல்லாம் ஷியோல் என்ற வார்த்தையும் மற்றும் அதற்கு இணையான கிரேக்க வார்த்தையாகிய ஹேடிஸும் ஹெல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் எபிரேய வார்த்தையான ஷியோல் அல்லது கிரேக்க வார்த்தையான ஹேடிஸுக்கும் மாற்று வார்த்தை போடப்பட்டு மொழிபெயர்க்காமல் விட்டுவிடப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. ஒருவேளை ஏதேனும் ஜனங்கள் அர்த்தத்தை கண்டுபிடிப்பார்களானால் பரவாயில்லை. ஒருவேளை எவரும் கண்டுபிடிக்கவில்லை எனில் அவர்கள் அறியாமையிலேயே இருந்து ஷியோல் மற்றும் ஹேடிஸ் என்பது
சித்திரவதை ஸ்தலத்தை குறிப்பதாகவே எண்ணிக்கொண்டிருக்கட்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. நமது பாப்டிஸ்ட் நண்பர்கள் சமீபத்தில் இதை போன்றதான சிரமத்தை சந்தித்தவர்களாக காணப்பட்டு ஷியோல் மற்றும் ஹேடிஸை கீழ் உலகம் அண்டர்வேர்ல்ட் என்று மொழிபெயர்த்தனர். ஆம், இந்த வார்த்தையானது பாதாளத்தை, கல்லறையை, மரண நிலையை சுட்டிக்காட்டுவதாகத்தான் உள்ளது மற்றும் இவ்வார்த்தையில் எவரும் குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. யாக்கோப்பு தனது நரைமயிர்கள் பாதாளத்திற்கு, ஷியோலுக்கு இறங்குவதாக கூறின போது தான் நித்தியமான சித்திரவதைக்குள் போவதாக தனது குமாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனும் அர்த்தத்தில் கூறவில்லை என்பதை நாம் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன அர்த்தத்தில் கூறினார் என்பது தெளிவாய் உள்ளது. அவர் பின்வரும் அர்த்தத்தில் கூறினார், அதாவது, என் குமாரர்களே, எனக்கு மிகவும் வயதாகிவிட்டது மற்றும் தலைமயிர் நரைத்து விட்டது மற்றும் நான் என்னுடைய இந்த இளைய குமாரனையும் இழப்பது என்பது என்னுடைய மரணத்தை துரிதப்படுத்துகின்றதாய் இருக்கும். அதாவது என் நரைமயிர்களை ஷியோலுக்கு, கல்லறைக்கு கொண்டு செல்லுவதாக இருக்கும் என்பதே ஆகும். யாக்கோப்பினுடைய நரைமயிர்கள் எங்கே செல்லும் என்று யாரும் கேள்வி கேட்க அவசியம் இல்லை. யாக்கோப்பின் நரைமயிர்கள் இறுதியில் ஷியோலுக்கு சென்றன. ஆயினும் துக்கத்தின் காரணமாக அல்ல. யாக்கோப்பினுடைய முதிர் வயதானது அவரது குமாரர்களுடனான ஐக்கியத்தின் காரணமாகவும், யோசேப்பை தேவன் எகிப்தினுடைய அதிபதியாக மிகவும் உயர்வாய் உயர்த்தி வைத்துள்ளார் என்ற உணர்ந்து கொள்ளுதலின் காரணமாகவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டது. நம்முடைய ஆதார வசனத்தினுடைய படிப்பினை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பரிசுத்தவானாகிய பவுல் நாம் இதுவரை பார்த்து வந்துள்ளதான பொதுவான கண்ணோட்டத்தை, அதாவது ஒரு மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அவன் அறுப்பான் என்பதை முன்வைத்திருந்த போதிலும், இவ்வார்த்தைகளை அவர் குறிப்பாய் சபையினுடைய அனுபவங்கள் தொடர்புடையதாகவே பயன்படுத்தியுள்ளார் என்பது நிச்சயமே. இவ்வசனத்தினுடைய முன்பின் பாகங்கள் சபைக்கே பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. இவ்வசனத்தின் முன்பின் பாகங்களானது தேவனுடைய அர்ப்பணம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு நேரடியாக பொருந்துகின்றதாய் காணப்பட்டு, கிறிஸ்துவுடன் மரிப்பதற்கான அர்ப்பணம் பண்ணுதல் மாத்திரம் போதாது என்று அவர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இன்னுமாக தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்றும், தேவனை ஏமாற்ற முடியாது என்றும், தேவனிடத்தில் விளையாட முடியாது என்றும் உறுதிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. தேவன் நம்முடன் உடன்படிக்கைக்குள் பிரவேசித்திருக்கின்றாரெனில் நாமும் அதற்கு உடன்பட்டிருப்பதே ஏற்புடையதாகும். கர்த்தரோடு கிறிஸ்தவர்கள் பண்ணியுள்ள உடன்படிக்கையினை அப்போஸ்தலன் விவரிக்கின்றார். கிறிஸ்தவர்கள் தாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் அங்கீகரிக்கத்தக்கவர்களாகவும் காணப்படுவதற்கு ஏதுவாயும் மற்றும் ஆவியின் ஜீவிகள் என, கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகள் என திரைக்கு அந்த பக்கத்தில் அடைய பெறும் அழியா காரியங்களில் இயேசுவுடன் உடன் சுதந்திரர்கள் ஆகுவதற்கு ஏதுவாயும், அனைத்து பூமிக்குரிய விஷயங்களையும் நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் பலி செலுத்திடுவதற்கு உடன்படிக்கை பண்ணியுள்ளார். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் என்று அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். ஆகையால் மாம்சத்தினுடைய சித்தத்திற்கென்று மரிப்பதும் மற்றும் தேவனுடைய சித்தத்திற்கென்று பிழைப்பதும் என்று தேவனுடன் இந்த உடன்படிக்கைக்குள் பிரவேசித்துள்ள ஒரு கிறிஸ்தவன் மாம்சத்தின்படி ஜீவிப்பானானால், அதாவது மாம்சத்தினுடைய விருப்பங்களுக்கும் அதன் தூண்டுதல்களுக்கும் அதன் வழிநடத்துதல்களுக்கும் அதன் ஆசைகளுக்கும் இசைவாக ஜீவிப்பானானால், அந்த மனிதனுடைய வழியின் முடிவானது மரணம். அதாவது எருசலேம் நகரத்திற்கு வெளியே கழிவுப் பொருட்களை அழித்து போடுகின்றதான கெஹன்னா நெருப்பினால் அடையாளப்படுத்தப்படும் இரண்டாம் மரணமாயிருக்கும் என்று அப்போஸ்தலன் விவரிக்கின்றார். ஆனால் ஒரு மனிதன் ஆவிக்கென்று விதைத்தால் சரியான திசையை நோக்கின ஆரம்பத்தை மாத்திரம் எடுக்காமல் தனது அர்ப்பணத்தின் உடன்படிக்கைக்கு இசைவாக ஜீவிப்பதன் மூலமாக புது சிருஷ்டிக்கு ஏற்றபடி ஜீவித்தானால் இதற்கேற்ப அறுப்பவனாயிருப்பான். இதுவரையிலும் வாழ்ந்ததிலேயே சிறந்த தேவஜனங்களாக காணப்பட்டவர்களில் சிலர் மாம்சத்தினுடைய சோதனையின் கீழ் ஏறக்குறைய கடுமையான பிழைகளை செய்திருக்கின்றனர். ஆனால் பாவத்திற்குள் இடறி விழுதல் என்பது மாம்சத்திற்கேற்ப ஜீவித்தல் ஆகாது. இது மாம்சத்திற்கேற்ப ஜீவித்தலுக்கான ஆரம்பமாக மாத்திரமே காணப்படும்.
தனது பாவம் மற்றும் பலவீனம் காரணமான அனுபவங்களை சரியாய் பெற்றுக்கொள்ளுகின்றதான ஆத்துமாவானது குணமடைந்து பரலோக கிருபையின் சிங்காசனத்தினிடத்திற்கு திரும்பி இயேசுவின் நாமத்தில் இரக்கத்தை அடைந்து மற்றும் எதிர்காலத்தின் போதான தேவைக்கும் கிருபையை கண்டடைகின்றதாய் இருக்கும். ஆனால் இந்த வாய்ப்புகளும் ஸ்லாக்கியங்களும் பயன்படுத்தப்படவில்லை எனில் மற்றும் மாம்சத்திற்கேற்ற ஜீவிய போக்கானது தொடரப்படுமாகில் விளைவு மரணமாகவே இருக்கும். ஆகையால் நீதியாய் ஜீவிப்பதற்கும் சுயத்தை பலி செலுத்தும் ஜீவியம் ஜீவிப்பதற்கும் ஆரம்பிப்பது மாத்திரம் போதாது. ஒரு தவறு செய்த பிற்பாடு நீதியான பாதைக்கு நேராய் திரும்புவது என்பதும் மனம் வருத்தத்திற்கான சில கண்ணீர்களை சிந்துவது என்பதும் மாத்திரம் ஒருவர் குணமடைவதற்கு போதாது. ஆனால் நாம் ஆவிக்கேற்றபடி ஜீவித்து ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுவோமானால் அப்பொழுது நாம் உண்மையுள்ளவர்கள் அனைவரும் தேவனால் வாக்களிக்கப்பட்டுள்ளதான நித்திய ஜீவனை அடையலாம். ஆவிக்கேற்றபடி ஜீவிப்பது என்பது ஒரு மாபெரும் ஒப்பந்தமாகும் மற்றும் நாம் தவறில் விழுந்து விடாதபடிக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தில் உள்ள இந்த விலையேற பெற்றவைகளை நாம் நழுவ விட்டுவிடாதபடிக்கும் இந்த தற்கால ஜீவியத்தின் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் அமிழ்க்கப்பட்டு போகாதபடிக்கும் நம்முடைய விசுவாசம் பலவீனமடைந்து நாம் வழியிலே வலுவிழந்து போகாதபடிக்கும் காணப்படத்தக்கதாக தொடர்ச்சியான விழிப்பும் ஜெபமும் அவசியப்படுகின்றதான ஓர் ஒப்பந்தமாகும். பின்வரும் எண்ணத்தை நம்முடைய மனங்களுக்கு முன்பாக நாம் தெளிவாய் கொண்டிருப்பது அவசியமாகும். அதாவது ஒவ்வொரு கிரியையும் வார்த்தையும் சிந்தனையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஜீவியத்தின் இறுதி விளைவுகள் மீது அதன் தாக்கத்தை கொண்டிருந்தாலும் எந்த ஒரு கிரியையும் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு சிந்தனையும் மாத்திரமே நன்மைக்கு ஏதுவானதையோ அல்லது தீமைக்கு ஏதுவானதையோ தீர்மானிக்க காரணமாய் அமைந்து விடாது. நாம் எந்த அளவுக்கு நேர்மையாய் காணப்படுகின்றோமோ எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகின்றோமோ அப்போது நாம் குறைவான இடறி விழுதல்களை உடையவர்களாய் இருப்போம் மற்றும் நம்முடைய மீட்பரை போன்று அதிகமாய் காணப்படுவோம் மற்றும் நம்முடைய பலனும் பிரகாசமானதாய் காணப்படும். ஏனெனில் மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். உலகத்தார் தங்கள் ஒவ்வொரு நன்மை மற்றும் ஒவ்வொரு தீமையான கிரியைகளானது மேசியாவின் ராஜ்யத்தினுடைய ஒழுங்குகளின் கீழான ஜீவன் அல்லது மரணத்திற்கான தங்களது பரீட்சைகள் தொடர்புடைய விஷயத்தில் தாக்கம் கொண்டிருப்பதை அக்காலத்தில் அறிந்து கொள்ளுவார்கள். கிறிஸ்துவோடு கூட பிழைக்கத்தக்கதாகவும் கிறிஸ்துவுடன் மரிக்கத்தக்கதாகவும் அவரோடு கூட பாடுபடத்தக்கதாகவும் உடன்படிக்கைக்குள் பிரவேசித்திருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு கிரியையும் மாபெரும் விளைவுகளுடன் சம்பந்தமுடையதாக காணப்படுகின்றது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் கூறுவது போன்று இவர்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை அறிய நாடுவதற்கும் அவைகளை செய்திடுவதற்கும் மற்றும் உயர்வான பலனை அடைந்திடுவதற்கும் என்று ஞானத்துடனும் கவனத்துடனும் ஜீவியத்தில் நடந்து கொள்ளுதல் வேண்டும். ஆமேன்.